Hi, plus two students. Today we are going to discuss about sulfur dioxide, that is SO2. SO2, sulfur dioxide. ஸோ ஃபர்ஸ்ட் அதோடைய ப்ரிப்ரேஷன், அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3 விதமாக தயாரிக்கலாம். ஒன்று வந்து சல்ஃபர், சல்ஃபர்லேருந்து, ரெண்டாவது சல்ஃபைடுலேருந்து, மூணாவது லேபரேட்டரி மூலியமாக. ஸோ 3 விதமாக சல்ஃபர் டை ஆக்சைடு தயாரிக்கலாம். ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் அதிகமாக தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடை பேர்னிங் சல்ஃபர் இன் ஏர். ஏரில் சல்ஃபரை வந்து பேர்ன் பண்ணுவாங்க, எரிப்பாங்க. 6 to 8% ஆஃப் சல்ஃபர் இஸ் ஆக்சிடைஸ் டு SO3. SO3 மீன்ஸ் சல்ஃபைட். சல்ஃபைட் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. SO3 மீன்ஸ் சல்ஃபைட். சல்பேட்னா SO4. ஸோ இங்கே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் கூட O2, அதாவது ஏருக்குள்ள ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி SO2 கிடைச்சிருது. திரும்ப மறுபடியும் அந்த SO2 எரியும் போது SO3 கிடைச்சிருது. ஸோ இது ரியாக்ஷன். ஆனால் நமக்கு SO2 தான் மெயின், சரிங்களா, ப்ரிப்ரேஷனில். நெக்ஸ்ட்டு சல்ஃபைடு, வெறும் எஸ். சல்ஃபைடு வந்து எஸ். ஸோ இது எப்படி தயாரிக்கலாம்? சல்ஃபைடு ஓர் இருக்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது வந்து கேலினா, பிபிஎஸ்மாங்க, லெட் சல்ஃபைடு மாதிரி. ஸோ கேலினா சல்ஃபைடு ஓர் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஜிங்க் பிளண்டு, ZNS, அதை ரோஸ்ட் பண்ணுறோம். ஏரில் ரோஸ்ட் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஏரில் ரோஸ்ட் பண்ணுறோம், ரெண்டாவது ஓர், சல்ஃபைடு ஓர் எடுத்து ரோஸ்ட் பண்ணுறோம், சல்ஃபர் டை ஆக்சைடு வருது. இதில் ஆக்சுவலாக வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வேணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ரொம்ப தேவை. சல்ஃபூரிக் ஆசிட் மேனுஃபேக்சரிங்கில் ஸ்டெர்லைட் இன்சிடென்ட்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ இதனால தான் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. சரி, ஓகே. அப்பார்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து தேவை. எதுக்கு அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் மேனுஃபேக்சரிங்கில். அதர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கும் இந்த மெத்தடில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அப்போ கேலினா, இந்த ஜிங்க் பிளெண்டு, கேலினா இதை ஓரை எடுத்து, ஸோ ஜிங்க் பிளெண்டு கொடுத்துருக்குறாங்க, அதை ரோஸ்ட் பண்ணுறாங்க. ரோஸ்ட்னா வறுக்கிறாங்க. ZNO வருது. அடுத்தது SO2 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஜிங்க் பிளெண்டு கொடுத்துருக்குறாங்க. பிபிஎஸ் கொடுக்காம FeS2 கொடுத்துருக்குறாங்க. இங்கே அது வேணாலும் ZNSனாலும் சரி, பிபிஎஸ்னாலும் எழுதலாம். ஸோ FeS2ல இருந்தால் நமக்கு என்ன வருது? SO2 வருது. ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்கிறது ZNS, FeS2, இது ரெண்டு ஞாபகம் வைக்கணும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓர்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வரணும். ஜிங்க் பிளாண்டு, ஃபஸ்ட்டு ஓர் வந்து ஜிங்க் பிளாண்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஓர் வந்து கேலினா. பிபிஎஸ், கேலினா. அடுத்த நெக்ஸ்ட் வந்து பைரைட், FeS2. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் சல்ஃபைட்ல இருந்து SO2 ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ZNS ப்ளஸ் வறுக்கிறோம். ஏரில் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு ZNO ப்ளஸ் SO2 வருது. இதான் லாஜிக். அதேமாதிரி BBS ப்ளஸ் O2 போடும்போது நமக்கு BBO ப்ளஸ் SO2 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு FeS2, இதை ஆக்சிஜன் கூட ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு Fe2O3 ப்ளஸ் SO2 கிடைக்கிது. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? அயான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஜிங்க் பாருங்கள், ஒன்று தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து சல்ஃபர் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஆகாதது எது? ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் வந்து இங்கே 2, 1, 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 3 சார் 6 LCM எடுக்கணும். அப்போ இங்கே 3 போடணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே 3 2 சார் 6 ஆயிரும். அப்போ இங்கே 4 பண்ணணும்.
சாரி, இதில் வந்து 6 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே இது 2 போட்டுருங்க, இங்கேயும் 2 போட்டுருங்க. போட்டிங்கன்னா 2 2s are 4 6 ஆயிரும். ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிட்டு, ஸோ இங்கே இப்போ ஒரு 2 போட்டிங்கன்னா ஜிங்கும் பேலன்ஸ் ஆகிரும், சல்ஃபரும் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபெமிலியர் தான், மற்றது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பைரைட்டுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது அயான் டைசல்ஃபைடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட ரியாக்ஷன் இது. ஸோ லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறது சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி பண்ணுவாங்கன்னா, லேபரேட்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஏ மெட்டல் ஆர் மெட்டல் சல்ஃபைடு வித் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ஒரு மெட்டல் இங்கே காப்பர் எடுத்திருக்காங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் கூட போடும்போது காப்பர் சல்ஃபைடு ப்ரிசிபிடேட் ஆகும், SO2 உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ்ஸு வாட்ரு. ரியாக்ஷன் எழுத பழகுங்க, ஈஸியாக தான் இருக்கும். லேபரேட்டரியில் வந்து காப்பர் கூட சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே இந்த சல்ஃபைட்டு வந்து புரோட்டனேஷன் ஆகி SO2 வருது, புரோட்டனேஷன் நடக்குது, ஸோ SO2 கிடைக்கி. இது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டி, சல்ஃபர் டை ஆக்சைடோடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேஸு, வல்கனிக் எரப்ஷன், எரிமலை வந்து வெடிக்கும் போது அதிகமாக உருவாகும், நிறைய ஹெவி ஸ்மோக் வெளியே வரதை பார்த்துருப்பீங்க. அது காரணமே வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வர்றதுனால தான். A large amount of sulfur dioxide gas released into atmosphere from power plant using coal, oil, copper melting plant. அதே நேரத்தில் சில பிளான்ட் கோலில் எரிக்கிறது, ஆயில் எரிக்கிறது, காப்பரு, இந்த பிளான்ட்லாம் இருந்து அதிகமான SO2 வெளியே வருது. இது வந்து ஒரு கலர்லெஸ் கேஸு, சஃபோகேட்டிங் ஓடர், அதிகமாக நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஒரு மயக்கமாகும். ஹைலி சாலிபிளின் வாட்டர், ஸோ வாட்டரில் கரையும், 2.2 times ஹெவியர் தேன் ஏர். அப்போ என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகாமல் கீழேயே அது வந்து ஃப்ளோட் ஆகும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஹியூமன் சுவாசிக்கிற ஏரில் உள்ளே போய் அஃபெக்ட் ஆக ஹெவியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ஹெவியர் தேன் ஏர். சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து லிக்விஃபை பண்ணலாம் 263 கெல்வினில். அதே நேரத்தில் அந்த ப்ரெஷர் வந்து 2.5 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கணும், 280 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கணும். இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இதே அசிட்டிக் ஆக்சைடு, இது வாட்டரில் டிசால்வ் ஆகுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்படி டிசால்வ் ஆகுனா கிடைக்கக்கூடிய ஆசிட் பேர் சல்ஃபியூரஸ் ஆசிட். சல்ஃபியூரஸ் ஆசிட்னா ஒன்றும் இல்லை, சல்ஃபியூரிக் ஆசிட்னா SO4 வரும், சல்ஃபியூரஸ் ஆசிட்னா SO3. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஏரோ போட்டால் ரிவர்சபிள் ரியாக்ஷன், திரும்பவும் அது டிகாம்போஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ இந்த சல்ஃபியூரஸ் ஆசிட் மறுபடியும் பிரிஞ்சு புரோட்டோனியம் அயான், அதாவது H+ ஆகும், SO3 2- ஆகும் பிரியுது. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த SO2 சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் கார்பனேட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா, ஹெவியாக ரியாக்ட் ஆகி டு ஃபார்ம் சோடியம் பைசல்ஃபேட் அண்ட் சோடியம் சல்ஃபைட். இங்கே கொடுத்துருக்காங்க SO2 காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க, அது கூட ரியாக்ட் ஆகி சோடியம் பைசல்ஃபைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறாங்க, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க, பெருசாக யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் ஆகி சோடியம் பைசல்ஃபேட்டும் ஃபார்ம் ஆகுது, CO2 லிபரேட் ஆகுது. பார்த்துக்கிடுங்க, ரியாக்ஷன் வேணால் எழுதுகிறேன் உங்களுக்கு புரியதுக்காக. ஸோ SO2 கூட வாட்டர் போட்டீங்க அப்படின்னா டபுள் ஹெட்டட் ஏரோ பார்த்தோம். ஸோ இப்போ என்ன நடக்குது, H2SO3, இதுக்கு பேர் தான் சல்ஃபியூரஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க, சல்ஃபியூரஸ் ஆசிட். ஸோ எப்படி ஞாபகம் வைக்கிறது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிருங்க, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிருக்காங்க. H2 இருக்குது, SO 2 1 3 சேர்த்து எழுதிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்டிக்கோட இதோட ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து காஸ்டிக்கு. ஸோ SO2 கூட காஸ்டிக் ரியாக்ட் ஆனால் சோடியம் பைசல்ஃபேட்டுன்னு சொல்லியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதான். சோடியம் பை அப்படின்னா H, சல்ஃபேட்னா SO3 ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிருங்க, அவ்வளோதான். சோடியம் பைசல்ஃபேட், சோடியம் பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். நம்ம தோசை மாவுலாம் பிடிச்சா இந்த பேடு தான் போடுவாங்க, சோடா.
சோடியம் பைசல்ஃபேட். நெக்ஸ்ட்டு சோடியம் கார்பனேட்டு. SO2 வந்து சோடியம் கார்பனேட்னா Na2CO3 கூட ரியாக்ட் ஆகி சரி இது சிங்கிள் வரும். இதே மாதிரி தான் சோடியம் பைசல்ஃபேட் வரும், கூட CO2 வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ இதில் மட்டும் CO2 இருக்கிறதுனால அது வரும். ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே இருக்கிற CO3ல ஒரு ஓ மட்டும் இதில் போயிடுது. ஒரு ஓ போயிட்டு இது ரெண்டும் சேர்ந்துருது. சரிங்களா? ஸோ அடுத்த ரியாக்ஷன்லாம் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடை H2Sன்னு சொல்லுவாங்க. அதை சல்ஃபர் அண்ட் மெக்னீசியம் டு மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ கீழே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க H2S. ஸோ அதை சல்ஃபர் எப்படி ஆக்சிடைஸ் ஆகியிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் H2ல H2க்கு பதில் O வந்திருக்கு இல்லையா? அப்படி ரியாக்ஷன் எழுதும்போது புரியும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லியாச்சு. ஸோ ரெண்டு விதமாக பார்த்தா, ஒன்று வந்து SO2 கூட H2S போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த H2O எஸ்ஸுக்கு பதிலாக இந்த O வந்துடும். சரிங்களா? ஸோ மீதி சல்ஃபர் மட்டும் வெளியே வரும். இந்த சல்ஃபர் மட்டும் வெளியே போயிடும். அடுத்த இதில் பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது SO2 கூட மெக்னீசியம் போட்டீங்க அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சைடு வந்துடும் ப்ளஸ் சல்ஃபர். ஸோ இது பேலன்ஸ் பண்ணணும். ஸோ சல்ஃபர் 1 2 இருக்குது இந்த சைடு. இப்போ 1 தான் இருக்குது. அப்போ 2 போடுங்க. ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 2 போடுங்க. ஹைட்ரஜன் இங்கே 4 இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 2 போடுங்க. 2 3 இருக்குது, இந்த இடத்துல 3 போட்டுருங்க. இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்க. ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பார்த்த மாதிரி இது வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது இதில். ஸோ எதை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். குளோரினை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக ரெடியூஸ் பண்ணுது. ஸோ SO2 கூட குளோரினை போட்டோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வருது. பை ப்ராடக்ட் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வருது. நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு அண்ட் டைக்ரோமேட்டு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை M12 ஆகும், டைக்ரோமேட்டில் Cr3+ ஆகும். இது ஆகுது. இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ இதில் M1க்கு ஆக்சிடேஷன் நம்பர் போட்டு பார்க்கணும். ரெண்டாவது இதில் குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் போட்டு பார்க்கணும். ஸோ ரெடியூஸ் ஆகிருக்கும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்லாம் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். இன்னொரு வாட்டி நான் வேணால் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் KMnO4 M1 வருது இல்லையா? அதில் ஆக்சிடேஷன் நம்பர் கேக்கு வந்து 1, M1 தெரியாது, அதனால எக்ஸு. ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனால -8 = 0ன்னு போடணும். ஸோ ஆன்சர் எக்ஸ் வந்து 7 வரும். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா SO4க்கு -2 அப்படின்னு வரும். ஸோ M1க்கு என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸு = 0. அப்போ x = +2 அப்படின்னு வரும். ஸோ 7லேருந்து 2 ஆகிருக்கு. ஸோ ரிடக்ஷன். ஸோ இதுதான் ரிடக்ஷன். சரிங்களா? ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்த ரெண்டாவது ரியாக்ஷனில் இது டைக்ரோமேட்டு. டைக்ரோமேட்டுக்கு குரோமினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொட்டாசியத்து 2 இருக்குது. அப்போ 2 × 1 2 வரும். குரோமியத்துக்கு தெரியாது, அதனால் எக்ஸு. ஸோ ஆக்சிஜன் வந்து -14 = 0. x = 14 - 2 x = 12ன்னு வரும். 2 இருக்கிறதுனால /2 போட்டிங்கன்னா 6 வரும். ஸோ இங்கே +6ல் இருக்குது குரோமியம். இங்கே சல்ஃபேட், ஒரு சல்ஃபேட்டுக்கு -2, 3 சல்ஃபேட் இருக்கிறதுனால -3. 3 × -2ன்னு வரும். குரோமியம் தெரியாது, அதனால் எக்ஸு. சரிங்களா? = 0. அப்போ x = 6. ஸோ இங்கே 2 இருக்கிறதுனால 2 போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 3 ஆயிடும், +3. அப்போ +6லேருந்து +3 என்ன ஆயிருக்கு? ரிடக்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, ட்ரைனா 3 ஆக்சிடைஸ் ஆயிரும். அப்பான் ஹீட்டிங் வித் ஆக்சிஜன் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ 450 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ட்ரை ஆக்சைடாக மாறிடுது. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் தான் சல்ஃபியூரிக் ஆசிட் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பை காண்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு பேர், காண்டாக்ட் ப்ராசஸ். ஸோ இந்த காண்டாக்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறேன். கீழே ஃபர்னேஸை வச்சு சல்ஃபர் ஏர்லாம் வச்சு ஹீட் பண்ணி, ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணி வெனடியம் கேட்டலிஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட்டரில், ஸோ இதான் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்ரேஷன் டீட்டெயில் டயக்ராம். தெளிவாக பார்த்தாலே புரியும். SO3 மூலியமாக சல்ஃபியூரிக் ஆசிட் தயாரிக்கிற இந்த காண்டாக்ட் ப்ராசஸ். ஸோ காண்டாக்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது ப்ளீச்சிங் ஆக்ஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு. இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், sulfur dioxide bleaches color wool, silk, sponges and straw into colorless due to reducing property. நல்ல கலராக இருக்கிறது எல்லாம் ப்ளீச்சிங்னா அது கலர் இல்லாமல் ஆக்குறது, ப்ளீச் பண்ணுறது, டல் ஆக்குறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதுக்கு காரணம் அதோடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டினால தான். ஸோ இங்கே பாருங்கள் கலராக இருக்குது, கலர்லெஸ்ஸாக மாற்றிடுது. ஸோ ப்ளீச்சிங் ப்ராடக்ட் இஸ் அலோட் டு ஸ்டாண்ட் இன் ஏர். இட் இஸ் ரீஆக்சிடைஸ் டு அட்மாஸ்பியரிக் ஆக்சிடென்ட் டு இட்ஸ் ஒரிஜினல் கலர். ஆனால் என்ன அப்படின்னா, அப்படி ப்ளீச் ஆன ப்ராடக்டை நீங்கள் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் அதாவது ஏரில் வச்சிங்க அப்படின்னா திரும்ப வந்து கலர் வந்துடும். ஹென்ஸ் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் இஸ் டெம்பரவரி. ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி தான். ஸோ இதோட யூசஸ் பார்த்தோம்னா ஹேர் ப்ளீச்சிங்க்கு, சில்க் வூல் ப்ளீச்சிங்காக பயன்படுது. அப்புறம் டிஸ்இன்ஃபெக்டிங் கிராப் அண்ட் பிளான்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், ஒரு பூச்சிக்கொல்லியாக வந்து பயன்படுது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா SO2 கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. SO2. ஸோ இதில் sp2 ஹைப்ரிடைசேஷன், டபுள் பாண்ட் வந்து Sக்கும் Oக்கும் இருக்கும் டியூ டு P பை அண்ட் T பை ஓவர்லேப்பிங்.